ஆதியாகமம் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெனிசிஸ், the book of Genesis chapter 3 verse 8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியின் விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அவர்கள் தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகி ஒளிந்து கொண்டார்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல இதை நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? இவங்க ஏன் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு முந்தின வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. சர்ப்பம் ஸ்திரீயை சந்தித்து கர்த்தர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை புசிக்கும்படியாக சொல்லி அவர்களை வஞ்சித்தது. அவங்களுக்கும் ஒரு இச்சையை உண்டாக்கினது. அப்போ அந்த இச்சை தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகும்படியாக ஆதாமையும் ஏவாளையும் செய்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய சமூகத்தை விட்டு எது நம்மை விலக்கும் அப்படின்னா இச்சை. கர்த்தர் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்க, செய்ய வேண்டாம் என்று சொன்னதையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னதுதான் சாத்தான் என்ன சொல்றான், அதை தான் பெரிதுபடுத்தி கவர்ச்சிகரமாக காண்பிக்கிறான். அப்போ ஸ்திரீ அந்த பழத்தை இச்சித்து புசித்ததுனால அந்த அம்மா புசிச்சது மட்டும் இல்ல, கொண்டு போய் யாருக்கும் கொடுத்துருச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருச்சு. இப்ப 2 பேருமே கர்த்தருக்கு முன்பாக அவங்க பாவம் பண்ணினதுனால, இச்சையில விழுந்ததுனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவங்க 2 பேருமே தேவனுடைய சந்நிதியை விட்டு, பிரசன்ஸ் ஆஃப் காட், அதை விட்டு அவங்க விலகி போய் ஒளிந்து கொண்டாங்க. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ல கர்த்தர் ஆதாமை சந்திக்க வருவார். குளிர்ச்சியான டைம்ல கர்த்தர் ஆதாமை சந்திக்க வருவாராம். அவங்க 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் டைம் இருந்தது. 2 பேரும் சந்திப்பதற்கு ஒரு டைமை வச்சிருந்தா. அவர் பேச இவன் பேச, இப்படி அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவனுக்கு சாப்பாட்டுக்கு கவலையே கிடையாது. வேலை செய்யணும், எக்ஸ்ட்ரா வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இஎம்ஐ கட்டணும், வண்டி ஓட்டணும், இதெல்லாம் பிரச்சனை யாருக்கு கிடையாது? ஆதாமுக்கு கிடையவே கிடையாது. ரொம்ப சுகமா இருந்தான். நல்லா அங்கங்க சுத்துவாரு, எல்லா மிருகமும் கரெக்டா இருக்கா. ஒவ்வொன்றுக்கும் இவனே பேரை வச்சான். என்ன ஆல்ரெடி பழுத்து இருக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டான், சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு வந்தான். ஆனா பாருங்க, இந்த பொல்லாத சாத்தான் உள்ள நுழைந்து எல்லாவற்றையும் கெடுத்துட்டான். எப்படி கெடுத்தான்? கர்த்தர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதை ரொம்ப கவர்ச்சிகரமாய் காண்பித்து அதை அவர்களுக்கு கொடுத்துட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, நாம் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தமுள்ள தெய்வம். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? நாம் ஆராதிக்கிற இந்த கர்த்தர் பரிசுத்தமுள்ள கர்த்தர். அவருக்கு நம்மையும் பரிசுத்தமாய் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமும் சித்தமும். அதற்கு நீங்க ஆண்டவரிடத்துல பலத்தை கேட்கும் போது அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் உனக்கு அந்த கிருபையை நமக்கு தந்தருளுவார். ஆனா இந்த இச்சையில இவங்க 2 பேருமே விழுந்த பிறகு அவங்க செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவ சந்நிதியை விட்டு விலகி போய் ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க கர்த்தருக்கு விரோதமான இச்சைகள், அசுத்தமான காரியம் நம்ம வாழ்க்கையில உண்டா இருந்ததுன்னா அது நம்மை தேவனுடைய சந்நிதியை விட்டு பிரிக்கும். அது சாப்பிட்றதா இருந்தா கூட சரி. இச்சைனா நம்ம வேற என்னென்னவோ நினைக்கிறோம். ஒரு அளவுக்கு மேல நீங்க எதை செய்தாலும் சரி அது இச்சை கீழே வந்துடும். எனக்கு ஒரு பாஸ்டர், அவர் சாட்சி சொல்லும் போது ஒரு மூத்த ஊழியக்காரர் சொன்னார், அவர் கல்யாணத்துக்கு போவாராம், அவருக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் சுட சுட வைப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவாராம். சாப்பிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு வாராம். இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்லி அவருக்கு கேட்குமா. பசிக்கு சாப்பிட்றாரு, இப்ப அடுத்தது இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே அவரு இலைய மூடிடுவாராம். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, ஒரு அளவுக்கு மேல நான் எதை செய்தாலும் சரி அது இச்சையாக மாறிவிடும். அதனால நான் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பேலன்ஸ்டா வைத்துக் கொள்வேன், ஒரு லிமிட்டேஷன் வைத்துக் கொள்வேன்.
அப்படின்னு அவர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, உபவாச நாட்கள்ல பாருங்க, அந்த தெருவுல நீங்க போவீங்க, எப்பவுமே வாசனை வராது. எப்ப வாசனை வரும் சொல்லுங்க? இந்த 21 நாள் உபவாச ஜெபம், 40 நாள் உபவாச ஜெபம், நான் ரூட்டை மாத்துவேன். அப்படி மாத்தியாவது போலான்னு பார்த்தாலும் அங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். பாருங்க, சில காரியம் நம்மள தூண்டி விடும், உன்னை ஸ்டிமுலேட் பண்ணும், உன்னை அப்படியே அதை ஊக்குவிக்கும். ரொம்ப கவர்ச்சியாய் போல தெரியும். பட் ரிமெம்பர், அது உன்னை தேவ சன்னிதானத்தை விட்டு பிரித்து விடும். கர்த்தருடைய பிரசன்னத்தை உங்களால உணர முடியாது. கர்த்தருடைய சந்நிதியில நிலைத்திருக்க முடியாது. இச்சையான அசுத்தமான காரியம் உன்னை கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு தூரப்படுத்தும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா, மத்தவங்களை பத்தி தவறாய் பேசுகிற காரியம் கேட்கறதுல ரொம்ப சுகமா இருக்கும். ரிமெம்பர், உன்னை தேவ பிரசன்னத்தை விட்டு அது தூரப்படுத்திடும். உன் காதுகளில் ஒரு விருத்த சேதனை இல்ல, பரிசுத்தம் இல்லை அப்படின்னா தேவனுடைய சத்தத்தை உன்னால சரிவர கேட்க முடியாது.